ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஒரு சில டீம்ஸ் ஒட்டுமொத்தமா கோட்டை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து கோடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 3 டீம் பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், டபாங் டெல்லி கேசி, இந்த 3 டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது இன் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்கா 3 டீமுக்கும் சேமா தான் இருக்க போகுது ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால தான் 3 டீமையும் நான் ஒன்னா இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த 3 டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை வந்து ரீபில்ட் பண்ண போறாங்க. அதாவது எல்லாத்தையும் கலைச்சிட்டு புதுசா டீம் எடுக்க போறாங்க. பட் இந்த டீம்ஸ் ஒரு சில பிளேயருக்கு எஃப்எம் யூஸ் பண்ண போறாங்க. அதையும் நான் இந்த வீடியோ உங்களுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் டீம் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஒய்பிஸ் இல்லாம அவங்க ரீடைன் பண்ண ஒரே பிளேயர் விஸ்வாஸ் எஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ரைடர், விஸ்வாஸ் கவுடா அவரோட பேரு. மற்றவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் இவங்களோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரைட் ரைடர்ஸ் 4 பேர் இருக்காங்க, என்ஒய்பி விஸ்வாஸோட சேர்த்து. இது இல்லாம ரைட் கவர் தீபக் குமார்ங்கிற பிளேயர், லெஃப்ட் கவர்ல மஞ்சித் அப்படிங்கிற பிளேயர், லெஃப்ட் கார்னர்ல யாஷ் மாலிக், ரைட் கார்னர்ல அமன்தீப் சிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் கிட்ட 3 எஃப்எம் அவைலபிளா இருக்கு. மினிமம் ஸ்குவாட் சைஸுக்கு இன்னும் 9 பேர் அவங்க எடுக்கணும். 2 ஓவர்சீஸ் ஸ்லாடும் மினிமமா அவைலபிளா இருக்கு. ஸோ அவங்க கிட்ட ஓவர்சீஸ் ஸ்லாட் 4மே எடுக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ரைடர், அந்த ரைடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்கணும். ஓவரால் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஸோ பெங்கால் வாரியர்ஸ் இப்போதைக்கு லெஃப்ட் ரைடர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படியே ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மாலிக், ஆகாஷ் இண்டியா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்க லெஃப்ட் ரைடருக்கான ஆப்ஷன்ல இருக்காங்க. அதற்காக அவங்கள மட்டும் தான் எடுப்பாங்க நான் சொல்ல வரல. பட் அவங்களாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க, ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த டீம் அப்படிங்கறத சொல்றேன். இது இல்லாம மேலும் ஒரு சில லெஃப்ட் ரைடர்ஸும் இப்போதைக்கு ஆக்ஷன்ல அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அவங்களையும் இந்த டீம் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஓவரால் லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது பெங்கால் வாரியர்ஸுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அது அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கவர் அண்ட் கார்னர்னு சொல்லிட்டு டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே தேவைப்படுறாங்க. ஸோ அதனால அந்த பொசிஷனுக்கும் ஒவ்வொரு பிளேயரா கண்டிப்பா எடுப்பாங்க வித் பேக்கப்ஸோட. அவங்க சைன் பண்ணிருக்கிற எல்லா பிளேயருமே பேக்கப்பா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் கவர் கார்னர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயர் மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது, ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் நிறைய கவர் பிளேயர்ஸையும் கார்னர் பிளேயர்ஸையும், சிம்பிளா சொல்லணும்னா டிஃபெண்டர்ஸ் நிறைய பேரை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்க நிறையவே இருக்கு. ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தீபக், சஞ்சய் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் மகேந்திர சிங் மாதிரியான பிளேயர்ஸ், சுர்ஜித் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரைட் கவர் ஆப்ஷனுக்கும் லெஃப்ட் கவருக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி தமிழ் தலைவாசியில் சொன்ன மாதிரி பாபு முருகேசனா இருக்கட்டும், சஜின் மாதிரியான பிளேயர்ஸ், மயூர் கடம் கூட கவருக்கு ஆப்ஷனா இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கவர் டிஃபெண்டர்ஸ் ஆப்ஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெங்கால் வாரியர்ஸ் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது இல்லாம எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சோ அவங்க நிதின் தன்கருக்கு எஃப்எம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்க, லைக் மயூர் கடம் ஆர் ஃபசலா இருக்கலாம். அண்ட் அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ். பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீமும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஆரம்பத்துல இருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் 4 என்ஒய்பியை ரீடைன் பண்ணாங்க, 4 என்ஒய்பியை சைன் பண்ணி எடுத்தாங்க. இப்போதைக்கு பங்கஜ் அவங்க கிட்ட 4 ரைடர்ஸ் இருக்காங்க. ரைட் ரைடர்ஸா, லெஃப்ட் ரைடரா ஒருத்தரும், லெஃப்ட் கார்னருக்கு ஒருத்தரும், ரைட் கார்னருக்கு ஒருத்தரும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்டயும் கவர் சுத்தமா கிடையாது. அண்ட் கார்னருக்கு ப்ராப்பர் பிளேயர்ஸ் எடுத்தாகணும். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் கார்னரா இருந்த ஆல்ரெடி அவங்க டீம்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் சீசன் 11ல கொடுத்த நிதின் ராவல் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னருக்கு இவங்க எஃப்எம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது இல்லாம யங் ரைடர்ஸ் ஆன ஜத்தீனுக்கோ இல்ல ஜெய் பகவானுக்கோ எஃப்எம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு தான் அவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. பிசி ரமேஷோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் பக்கமா தான் இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் தீபக், சஞ்சய் மாதிரியான கவருக்கு இவர் பெருசா ட்ரை பண்ண போறாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பெருசா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ட்ரை பண்ண மாட்டாருங்கிறதும் எனக்கு தோணுது. அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடருக்கு போகவே மாட்டாரு. யங் ரைடர்ஸ் லைக் நிதின் தன்கர் மாதிரியான பிளேயர்ஸுக்கு இவர் ஃபைட்டிங் பண்ணுவாரு. பரத்துரா மாதிரியான பிளேயருக்கு இவர் போக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சீனியர் ரைடர் எடுப்பாரு. பட் அதுவுமே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி ரமேஷோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே அன்பிரடிக்டபிள் தான். ஸோ டிஃபரெண்டான பிளேயர்ஸ் தான் அவர் சூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இப்போதைக்கு ஆக்ஷன்ல இருக்க தான் செய்யுது. இவர் ஸ்டார் ரைடர்ஸுக்கு யாரும் பெருசா போக மாட்டாருங்கிறதும் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. இப்போதைக்கு ஸ்டார் ரைடர்ஸ் நிறைய பேர் ஆக்ஷன்ல அவைலபிளா இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க.
ஆயிட்டாரு நம்மளோட பிசி ரமேஷ். அண்ட் இது இல்லாம கார்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகேஷ் தாகியா மாதிரியான யங்ஸ்டர்ஸ்லாம் அவைலபிளா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவர் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் சூப்பர் டூப்பர் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். யோகேஷ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவங்களாம் ஆக்ஷன்ல இருக்காங்க. இதன் அன்குஷ் ராத்தி ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி பிளேயர் அன்கி ஜெகலான் மாதிரி பட்னா பைரட்ஸ்ல இருந்து வந்திருக்கிற பிளேயர், இந்த மாதிரி ஒரு சில யங் டேலண்டட் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க கார்னர்ஸுக்கு. அவங்களுக்கெல்லாம் பெங்களூர் புல்ஸோட பிசி ரமேஷ் ட்ரை பண்ணுவாரோங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இல்லாம கவருக்கும் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் பக்கமா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாம் பேசிக்கா பெங்களூர் புல்ஸோட ஆப்ஷன்ஸா இருக்கும் இன் ஆக்ஷன். அண்ட் தென் கவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நல்ல ஆப்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாமல் மேலும் ஒரு சில ரைடர்ஸுக்கு அவங்க நல்லா டார்கெட் பண்ணுவாங்க. பிசி ரமேஷோட ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அன்டவுட்டட்லி அதற்கேற்ற மாதிரி தான் அவரோட பிளான்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக போகுது. ஸோ பிசி ரமேஷோட பிளான் எப்படி இருக்க போகுது, ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சு போக போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதான் நடக்க போகுது. இதுதான் என்னோட ஒப்பீனியனும் கூட. அண்ட் இந்த பெங்களூரு புல்ஸ் கிட்ட 3 FVM கார்டு இருக்கு. 10 பிளேயர்ஸ் மினிமம் அவங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா 8 பேர் தான் ஸ்குவாட்ல இருக்காங்க. இது இல்லாம ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கும் 2 பேரை மினிமம் எடுக்கணும். அந்த ஓவர்சீஸ் ஆப்ஷன்லாம் வந்து யார் ஈஸியா கிடைக்கிறாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது போட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம டபாங் கேசிக்குள்ள வந்தோம் அப்படின்னா வெறும் 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் அவங்க டீம்ல இப்போதைக்கு இருக்காங்க. 4 பேருமே NYP. 2 பேரை ரீடைன் பண்ணாங்க, 2 பேரை சைன் பண்ணி எடுத்தாங்க. ஒருத்தர் ரைட் ரைடர், ஒருத்தர் லெஃப்ட் கவர், லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர். இதான் அவங்களோட ஆப்ஷன். இது இல்லாம அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது மினிமம் ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு. அதனால 18 பேர் எடுத்து அவங்க ரூல்ஸ் படி அதுக்கே இன்னும் 14 மெம்பர்ஸ் அவங்க எடுத்தாகணும். அண்ட் 3 FVM கார்டு அவைலபிளா இருக்கு, 2 மினிமம் ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் அவைலபிளா இருக்கு. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இவங்க FVM யூஸ் பண்ண போற பிளேயர்ஸ் யாருங்கிறத நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 3 FVM ஆஷு மாலிக், யோகேஷ் தாகியா அண்ட் லெஃப்ட் கார்னர் ஆஷிஷ். இந்த 3 பேருக்கு தான் இவங்க FVM யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். நோ டவுட். இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அதிக ரேட்டுக்கு, அதாவது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட்டை விட ரொம்ப அதிகமா போயிட்டாலோ இல்ல ஆக்ஷன்ல ரொம்ப முன்னாடியே வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு போயிட்டாலோ தவிர மற்றபடி இவங்க இந்த 3 பேருக்கும் FVM யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இதுல 2 பேர் கேட்டகரி 7 இருக்காங்க, யோகேஷ் அண்ட் ஆஷு மாலிக். அதுதான் இவங்க பிரச்சனை. அங்கதான் இவங்க மாட்ட போறாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜோகிந்தர் நர்வால் தான் இங்க கோச்சா நீடிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலுமே இருக்கு. அதான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படி இருக்கிறப்போ நவீன் எக்ஸ்பிரஸுக்கும் திரும்ப இவங்க போவாங்கிறது எனக்கு தோணுது. அண்ட் இது இல்லாம மேலும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க திரும்பவும் விஜய் மாலிக்கை தங்களோட டீமுக்குள்ள எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் இந்த டீமுக்காக ப்ரூவன் பிளேயரா இருந்திருக்காரு. சோ விஜய் மாலிக்கு இந்த டீம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கவருக்கு ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்த கவர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. பட் அந்த இடத்துக்கு இவங்க வேற ஒன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும் அப்படின்னா டபாங் டெலிகேசி மேக்ஸிமம் அவங்களோட ஸ்குவாடை ரீபில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆல்ரெடி இருந்த பிளேயர்ஸுக்கே திரும்பவும் கம்மியான அமௌண்ட்ல போய் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அது கிடைக்காட்டி தான் ஆப்ஷன்ல வேற சில பிளேயர்ஸுக்கு அவங்க மூவ் ஆன் ஆவாங்களே தவிர மேக்ஸிமம் அவங்களோட பிளேயர்ஸே திரும்பவும் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இது இல்லாம இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்கி ஜெகலா, நிதின் ராவல், அன்குஷ் ராத்தி மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் ரைட் கவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் துல் இருக்காரு, அண்ட் தென் மகேந்திர சிங் இருக்காரு, அண்ட் தீபக் இருக்காரு. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. அண்ட் தென் ரைடர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆகாஷ் அண்ட் நிதின் தன்கர், விஜய் மாலிக், பவன் ஷராவத். எனக்கு தெரிஞ்சு விஜய் மாலிக் தான் போவாங்கன்னு தோணுது. அண்ட் தென் இன்னும் ரிங்கு மாதிரியான பிளேயர், சுபம் சிண்டே மாதிரியான பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் போனா நல்லா இருக்கும். பட் போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு இப்பவும் தோணுது. திரும்பவும் ஒரு யங் ஸ்குவாடு தான், ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்தவங்களே திரும்ப உள்ள எடுக்க போறாங்கன்னு தான் எனக்கு இப்போதைக்கு டெல்லியோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா தோணுது. வேற எதுவுமே பெருசா இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன், நான் யோசிச்ச வரைக்குமான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான். இல்ல ப்ரோ டெல்லி இதை கண்டிப்பா பண்ணுவாங்க, இல்ல பெங்களூர் இதை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறைக்காத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.